நான் இப்படி தூங்கிட்டு தான் இருந்தேன். இப்படி முழிச்சு பார்த்துட்டு டக்குன்னு இப்படி ஒரு திருப்புன்னு நான் சரியாயிடுச்சு. ஒருவேளை அப்படி அந்த இது நடக்கக்கூடாதுன்னு கடவுளே எழுதி கொடுப்பாரு. எந்திரி அந்த சரணை கரெக்டா திருப்பினீங்க பாத்தீங்களா? ஆமாப்பா, ஏதோ பவர் போல. காலையில இப்படிதாங்க தண்ணி வரல, எங்களை வாங்கன்னு வர வச்சிட்டான். வர வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் தண்ணி இல்லைன்னு உட்கார வச்சிட்டான். நான் வந்துட்டு கேக்குறேன், தண்ணி இல்லைன்னு தெரியும் தானடா அப்படின்னு. 9 மணிக்கு தண்ணி வந்துடும். 9 மணிக்கு தண்ணி வந்துருமோ வராதோ, அதுக்கு நான் கேட்டதுக்கான பதிலே வரல. மேல போர்ட்ல வந்து சேலம் வந்து 121 கிலோமீட்டர்னு சொல்லி போட்டுருந்துச்சுங்க. டைம் இப்ப இங்கேயே 12 ஆயிடுச்சு. போக முடியுமா? சிவா எக்ஸ்பிரஸ் இஸ் ஆன் ஃபயர். வரும்போது ஹாரன் அடிக்கும் போது தெரியலையா? ஹாரன் சொல்லவா? காலையில வரும்போது கூட திட்டினேன். இல்லண்ணே, எதனால திட்டினா, ஒரு நேரான ரோடு ஹிட்டனா உள்ள இருந்து என்டர் ஆகுறதுக்கு ஒரு வழி இருக்கு, அங்க ஹார்ன் அடிக்கிறது கிடையாது. பிளைனான ரோட்ல ஹார்ன் அடிக்கிறானே இப்படி திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இப்படி திரும்பி பார்க்கணும், அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தம்பி ஹார்ன் அடிச்சிருக்காரு. டேய் சொல்லுடா உண்மையே அப்படின்னா சொல்லிட்டான். ஆமா அப்படின்னு வச்சுக்கிட்டான். திடீர்னு குறுக்க வந்துருவாங்களோ அப்படின்னு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி ஹார்ன் அடிச்சேன். நீ இந்த கார்னர் போயிட்டு இருக்க, அவங்க அந்த கார்னர் போயிட்டு இருக்காங்க. அங்கிருந்து ஓடினா கூட இந்த வேகத்துக்கு வந்து இங்க மேட்ச் பண்ண முடியாதுடா.